ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்லர் ஃபார்ம். இது வந்து லிவிங் ரூமில் தான் நான் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்க அந்த லிவிங் ரூமில் வந்து பக்கத்தில் வந்து விண்டோலாம் எதுவுமே கிடையாது, பிரைட்டான லைட்டும் எதுவும் கிடையாது. அந்த இடத்துல தான் இது வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்ம் வச்சு நியர்லி வந்து எனக்கு 1.5 இயருக்கு மேலேயே இருக்கும். எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஃபார்ம் எனக்கு. ஆனால் எந்த ஒரு பிளான்ட்டுமே வந்து லைட் இல்லாமல் க்ரோவே ஆகாது. சன்லைட் இல்லாமல், பிரைட் லைட் இல்லாமல் வந்து எந்த பிளான்ட்டுமே வந்து சர்வே ஆகாது. இவ்வளோ ஹெல்த்தியாக பிளான்ட் வளருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா, நான் வந்து க்ரோ லைட் வச்சுருக்கேன். க்ரோ லைட்க்கு அடியில் இந்த பிளான்ட் இருக்குது. அதனால தான் இந்த பிளான்ட் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இனிமேல் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது என்கிட்ட லிவிங் ரூமில். இதெல்லாம் வந்து ரிச் இன் ஆக்சிஜன் சப்ளை இந்த பிளான்ட்டு. ஆனால் அந்த லீஃபை வந்து நம்ம எப்போதும் க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனாக அடியிலையும் நல்லா க்ளீனாக துடைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து லைட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா நமக்கு வந்து இந்த புதுசாக வர ஷூட்ஸ் வந்து நிறைய வரும். நமக்கு பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். அந்த லீஃப் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு லிவிங் ரூமில் ஒரு கார்னரில் ஒரு டேபிளில் தான் வச்சுருக்கேன். சின்ன டேபிளில் தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். 2 பிளான்ட் இருக்குது. இது மாதிரி எனக்கு லிவிங் ரூமில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு பிளான்ஸு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளான்ஸோட கலெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒவ்வொன்றா வேணும்னா எந்த பிளான்ட் வந்து லிவிங் ரூமில் வரும், எது வராது அப்படிங்கிறது வந்து வேணும்னா என்கிட்ட சஜஷன் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன். இது பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். அந்த நியூ ஷூட்ஸ்லாம் பாருங்கள், பக்கத்தில் காட்டுறேன். நியூ ஷூட்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப ஓவராகவும் நம்ம ஊற்றிடக்கூடாது. தண்ணி நம்ம மேலே அப்பர் சாயிலில் வந்து தொட்டு பார்த்துட்டு காஞ்சிருந்தால் தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி கொடுக்கக்கூடாது. தண்ணியும் வந்து போடுற தண்ணி வந்து வெளியில் வருதான்னு சொல்லி பார்த்துக்கணும். அந்த பாட்டு வந்து வெளியில் வருதான்னு பார்த்துக்கணும். மெயின் வந்து இதுக்கு வந்து லைட் வந்து மஸ்ட்டு. உங்களுக்கு லைட்டே இல்லை, உங்களுக்கு பிரைட்டான லைட் உள்ளே இல்லை வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி கார்னரில் செடி வளர்க்குறீங்கன்னா மஸ்ட்டு வந்து க்ரோ லைட் வந்து மஸ்ட்டு உங்களுக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்கு